நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழ்நாடு வீரர்களுக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நேபாள நாட்டில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் இந்திய அணி 83 தங்கம், 35 வெள்ளி மற்றும் 16 வெண்கல பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இதில் தமிழ்நாட்டு வீரர்கள் 57 தங்கம், 14 வெள்ளி, 6 வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். சாதனை படைத்து இன்று காலை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்த தமிழ்நாடு வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய தமிழ்நாடு அணியின் பயிற்சியாளர் சந்தீப் குமார், நேபாள நாட்டில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் பதக்கங்கள் வென்றதன் மூலமாக தமிழ்நாட்டு வீரர்கள் தாய்லாந்தில் நடைபெற உள்ள உலக சாம்பியன் போட்டிக்கு தகுதி பெற்றிருப்பதாக தெரிவித்தார். உலக சாம்பியன் போட்டிக்கான பயண செலவுக்கு அரசு உதவ வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். ரொம்ப டஃப்பாக இருந்தது மேட்ச்சு. நம்மளோட கலை அவ்வளோ தூரம் வந்து பரவி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாட்டோட கலை இது மெயின்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி தேசத்துக்கு எல்லா ஒரு 10 to 12 தேசத்து அளவில் வந்து போயிட்டுருக்கு இந்த கலை. கூடிய சீக்கிரத்தில் ஒலிம்பிக்ஸில் வந்து நம்ம இந்த கலையை ஆட் பண்ணாங்கன்னா, நம்ம சிலம்ப கலையை ஆட் பண்ணாங்கன்னா இது நம்ம பசங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப இது மூலிமா நம்ம வேலை வாய்ப்பு எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கும். இப்போ நம்ம பசங்களுக்கு வந்து எல்லாருமே ஓன் ஃபண்டில் தான் வந்து போயிட்டு வராங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பசங்களும் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க.